हाय फ्रेंड्स நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மதன் இங்க பாத்தீங்களா பசங்களே எல்லா ஏற்பாடும் அட்டகாசமா பண்ணிட்டாங்க. நம்ம இவங்க கிட்ட பொறுப்பு படிச்சது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா மகா, நானும் நினைச்சு கூட பார்க்கலையே கல்யாண மண்டபத்தை எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிட்டாங்க. சரி மகா, நீ வரவங்களை வெல்கம் பண்ணு. வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க, உங்களை வரவேற்கிறோம். வணக்கம்மா, வாங்க. சரிம்மா, பார்பிக்கு திரும்பவும் கல்யாணமா? பார்பி திரும்ப வந்துட்டாலும் எங்களால நம்பவே முடியல. இறந்து போன பார்பி எப்படிதான் திரும்ப வந்தாலும் சரி, நல்லா இருந்தா நல்லதுதான். வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. மகா நல்லா இருக்கியா? என்ன பார்பிக்கு மறுபடியும் கல்யாணமா? இப்பதான் கேள்விப்பட்டு வந்தான். சரி இருக்கட்டும், அது கல்யாணத்தை பார்த்துட்டு போறான்னு தான் வந்தான். வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க. வாங்க சார்மா, வாங்க உள்ள வாங்க. மகா, என்ன இங்க என்னமோ நடந்திருக்கு? என்கிட்ட கூட யாருமே எதுவுமே சொல்லல. கடைசியா கல்யாணத்துக்கு கூட ஸ்ட்ரைட்டா சொல்லி விடுறீங்க. அந்த அளவுக்கு நானும் வேண்டாதவள் ஆயிட்டேன். வாங்க சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். எப்போங்க சார் கல்யாணம்? இதை நீங்கள் இன்வைட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது. 10 மினிட்ஸில் முகூர்த்தம் முடிஞ்சிடலைங்க சார்? ஆமாங்க சார், இன்னொரு 10 நிமிஷத்தில் முகூர்த்தம் முடிஞ்சிடும் சார். வெயிட் பண்ணி சாப்பிட்டு தாங்க சார் போகணும். நீங்கள் சாப்பிடாம போகக்கூடாதுங்க சார். சார் உங்களால தான் எங்கள் மாமா பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருக்காரு. சரி தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். சரிங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க டாக்டர், வாங்க டாக்டர். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க டாக்டர், உட்காருங்க. ஓகே மகா, தேங்க்யூ. வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. பீட்டர் வாடா, எங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம். இங்க வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன இவ்வளவு கூட்டம் ஆயிடுச்சு, நம்ம எங்க உட்காருதுன்னே தெரியலையே. பசங்களா அந்த பக்கம் இடம் இருக்கு பாருங்க. சரி இங்க பாரு, பிங்கி ஃபர்ஸ்டே நிக்கிறா. இங்க சேர் இருக்குடா, நம்ம 2 பேரும் இங்க உட்காந்துக்கலாம், அப்பதான் நல்லா தெரியும். சரி மகா, ஜக்கம்மா பாட்டி வந்துட்டாங்க பாரு. அவங்க தான் மந்திரம் சொல்ல போறாங்க. ஆமாங்க, வாங்கம்மா ஜக்கம்மா பாட்டி, வாங்க உள்ள வாங்க. நீங்க தான் மந்திரம் சொல்லணும். நாங்க தனியா மந்திரம் சொல்றதுக்குலாம் ஐயரை கூப்பிடல, நீங்க தான் மந்திரம் சொல்லணும். சரிம்மா, இந்த கல்யாணம் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு அப்புறமும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமும் நடக்குது. அதுவும் இல்லாம இது ஆவி பேய் பிசாசன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான் மந்திரம் சொல்ல வந்திருக்கேன். ஆமாங்க ஜக்கம்மா பாட்டி, நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். இனிமே இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணையும் மேடைக்கு வர சொல்லிடலாம்ல? ஆமாப்பா தம்பி, என்னாச்சு? டைம் ஆயிடுச்சுல, நீங்க மாப்பிள்ளை பொண்ணு மேடைக்கு வர சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். உங்க கல்யாணத்துக்காக தான் தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் போயிட்டு நீங்க மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துடுறீங்களா? சார் அவ்வளோதாங்க சார். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் கல்யாணம் முடிஞ்சுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், நான் போயிட்டு எங்க மாமா கூட்டிட்டு வந்துடுறேன். மகா, நீ போய் பார்பிக்காவை கூட்டிட்டு வந்துடு, சரியா? சரிங்க, நான் போய் பார்பி நீ கூட்டிட்டு வரேன். நீங்க போய் அண்ணனை கூட்டிட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போங்க. வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. மகா, பேசிட்டே இருக்காத, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா போயிட்டு பார்பியை கூட்டிட்டு வா. எப்பா தம்பி மதனே, போய் அவரை மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாப்பா. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா மந்திரம் சொல்லணும். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அவ்வளோதான் ஒரு 2 மினிட்ஸ். வாங்க சார், வாங்க உட்காருங்க. எல்லாரும் வாங்க உள்ள வாங்க. சார் காஃபி குடிங்க சார் டீ குடிங்க. ஏதோ வந்துடுற, அவ்வளோதான். மாமா வாங்க மாமா. என்னடா இது, திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு. மாமா கம்மல் இருங்க மாமா. இனிமே உங்களுக்கு அக்காக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மகா, பொண்ணை கூட்டிட்டு வா. சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அது வர ஜக்கம்மா பாட்டி, இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. தர்ஷினி எங்க? வாங்க பார்பி நீ வாங்க. பொண்ணு வந்துருச்சாங்க, பாரு. ஐயோ, நிஜமாலுமே அப்படியே பார்பி மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணு. நம்பவே முடியல. இறந்து போயிட்டதான் சொன்னாலும் எப்படிதான் உயிரோட வந்தாலும். மாப்பிள்ளையும் பொண்ணு முதல்ல மாலையை மாத்திக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் தான் தாலி கட்டணும். தாலி எடுத்துட்டு போய் முதல்ல எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். பிடிங்க தம்பிக்கு என்ன அந்த மாலையை பிடி. இதை அப்படியே பார்பி கழுத்துல போட்டு விடு. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கையில. 2 பேரும் நல்லா இருக்கணும், சரியா? அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு போட்டு விடு. பார்பி, இந்த மாலையை என்னோட கழுத்துல போட்டு விடு. உங்க 2 பேருக்கு இனிமே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. 2 பேரும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்கணும். மகா, தாமரத்தட்டுல தாலி வச்சிருந்தேலமா, அதை எடுத்துட்டு வா. சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்து இங்க இருக்க பெரியவங்க கிட்ட எல்லாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொண்டு வாப்பா. சரிங்க ஜக்கம்மா பாட்டி, இதோ எடுத்துட்டு வரேன். சரிப்பா, இந்த தட்டுல காய்ச்சதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துரு, சரியா? சரிங்க பாட்டி, இந்தாங்கம்மா, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த பார்பி செத்து பிழைச்சு வந்திருக்கா. அதுவும் இல்லாம நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் திரும்பவும் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதனால இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு எல்லாரும் இந்த தாலிக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சிட்டாங்க. தம்பி இந்தப்பா தாலியை கட்டி.
தம்பிக்கு என்ன இந்த அப்படி தாலி எடுத்து கட்டு. இதுக்கு மேல உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்பவுமே நல்லா இருக்கணும். பார்பிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. பிடிப்பா அப்படி தாலி எடுத்து கட்டு. சரிங்க பாட்டி. கல்யாணத்தை நிறுத்துங்க. யாரா அவன் தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கட்டுறது? அறிவில்லை கொஞ்சம் கூட. ஐயோ 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 அடக்கென்னு உன்னை பெத்தவன் நான் இங்க உசுரோட உட்காந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரியாம யாருடா அந்த சிரிக்கி அவளுக்கு நீ கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு போற? அடை பாவி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? எத்தனை கல்யாணம்டா பண்ணுவ நீ? ஐயோ அம்மா அம்மா உங்ககிட்ட சொல்லலையாமா? என்கிட்ட எங்கடா சொன்ன நீ? நான் பெத்த ஒரு உசுரோட இருக்கிற நினைச்சாதானே. என்ன நடக்குது? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்றீங்க? இந்த பையனுக்கு எத்தனை தடவை கல்யாணம் முடிச்சு வைப்பீங்க? நான் இப்பதானே ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு போனேன். அதுக்குள்ளேயே அவனுக்கு இன்னொரு கல்யாணம்? யாருடா இவன்? என் கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. யாருடா இவன்? எந்த ஊர் கறிடா மறுபடியும் இவ்வளவு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிற? ஏமா மகா, இது உனக்கே நல்லா இருக்குதா? நீ என்ன உட்காந்து இதுக்கெல்லாம் தொண போயிட்டு இருக்கியா? அம்மா அம்மா இருங்கம்மா, கொஞ்சம் வாய் விடாதீங்க. அம்மா நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்களுக்கு கண் பார்வை தெரியலன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரியுதா? அது பார்பி தான். பார்பிக்கும் அண்ணனுக்கு தான் திரும்பவும் கல்யாணம். உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? கொஞ்சம் நல்லா பாருங்க. இங்க நிறைய பிரச்சனை நடந்து போயிடுச்சுமா. இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் 6 முறை பொறுமையா விளக்கமா நான் சொல்லி காட்டுறேன். ஆமா, என்ன விளக்கமா நீ சொல்லி காமிச்சப்போ? நீ ஒரு சின்ன மனுஷி, உன் பேச்ச நான் கேட்கறேன் பாரு. எவடி அவ இவ? மாடி என்னது அப்படியே பார்பியாட்டமே இருக்குது. அட பாவி, அட பார்பியும் செத்து போயிட்டானா? ஏழை பேர் குளிப்பாட்டினா என்னடா இது உசுரோட வந்து உட்காந்துட்டு இருக்கிறா? அதே கண்ணு கை காது மூக்கு வாய். ஐயோ பார்பி திரும்ப வந்துட்டாலே என்ன? என்னால என் கண்ணையும் நம்பவே முடியலையே. ஏமா பார்பி நீ எப்போ உசுரோட வந்த? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தா ஏமா ஜக்கமா பாட்டி எனக்கு தெரியாம தப்பு பண்ண பார்த்தமா. இது ஏன் மருமகதான்? இது பார்பி தான். பார்பி திரும்ப உயிரோட வந்துட்டாளா? எனக்கு பார்பி வந்தது ரொம்ப சந்தோஷம். இவன் திரும்பவும் பார்பி தான் கல்யாணம் பண்ணிக்க போறானா? சரி சரி சரி, அப்பனா எனக்கு இந்த கல்யாணத்துல ஆட்சேபனை இல்ல. நல்லபடியா கல்யாணத்தை நடத்துங்க. தெரியாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். சம்மதம் இல்லாமலாம் கிடையாது. இந்த பொண்ணு யாரை எதுன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை பார்பியே திரும்பி வந்திருக்குதா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்தாங்கம்மா, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் எப்பயும் உங்களுக்கு. இனிமே இவங்க 2 பேரும் எப்பவுமே நல்லா இருக்கணும். இப்ப சென்னை சீக்கிரமா தாலி எடுத்து கட்டு. இல்லாட்டி இன்னொருத்தவங்க வேற யாராவது வந்து அதுக்கு மறுபடியும் கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சுட்டு போறாங்க. ஆமா டாடி, சீக்கிரமா தாலி கட்டுங்க அம்மா கழுத்துல. அட தாலியை கொடுங்கப்பா, சீக்கிரமா கட்டி விட்டுருவான். கட்டி மேலம் கட்டி மேலம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்பி அண்ணி, வாழ்த்துக்கள். பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் நீடூழி இருக்கணும். எல்லாரையும் வாழ்த்துறோம். சரி சரி, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா?